தெளிவாக நான் சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா மானிட்டரிங் கமிட்டி எடுத்துக்கோங்க, ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷனுக்குள்ள வேணாம். ஏன்னா உங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியல. ஃபார் சம் ரீசன் நீங்களும் மலர்விழி மேடமும் அஸ்வினி மேடம்கிட்ட பேசி எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய எந்த விஷயத்தையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலை. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு நான் 4 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். தெர் இஸ் நோ சேஞ்சஸ். ஸோ இதில் என்ன கன்சர்ன் அப்படின்னா, உங்களோட பிளாக்கை என்ன நம்பி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் என் பிளாக்கை நான் உங்களை நம்பி கொடுக்கணும்னா எங்களால் முடியாது. ஏன்னா தட்ஸ் ஆல் இட்ஸ் அ பிளேம் கேம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. போன வாரமே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பிளேம் கேமை. நான் சொன்னது எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் இது எல்லாமே ஒர்க்கிங் பேப்பரில் இருக்கணும் அப்படின்னு. அந்த பேப்பர் மூடுக்கு கொண்டே வரல. அதுக்கான எஃபோர்ட்டும் நீங்கள் போடலை. உங்ககிட்டையும் மலர்விழி மேடம்கிட்டையும் அஸ்வினி மேடம்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி என்னோட கமிட்டிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லலை. நீங்கள் ஏன்டையே சொல்லலை, அந்த குரூப்லேயும் போடலை. கமிட்டிக்கிட்ட போய் சேர்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பில்டர் வராரு, எல்லாரும் கமிட்டியோட மீட் பண்ணணும் அப்படின்ற எங்களுக்கு அந்த டேட்டாவே ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு சேருது. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸு ஆக்சுவலாக தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வச்சுருந்தோம். அந்த மீட்டிங்கும் நடக்கலை. அண்ட் இது எல்லாமே லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நாட் யுவர் ப்ரையாரிட்டி. உங்களோட ப்ரையாரிட்டி உங்கள் பேர் உள்ளே வந்துருச்சு, நான் பார்த்துப்பேன், அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் எங்களோட மனநிலை இப்போ ஆக்சுவலாக. ஸோ வி ஹாவ் அ வெரி கிளியர் ஸ்டாண்டர்ட். எல் பிளாக்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்னால். ஏன்னா இந்த ப்ளேம் நீங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ எல் பிளாக்கோட என்ன தேவை வேணுன்றதை எல் பிளாக் பார்த்துக்கும். விஜய் கண்ணன் பர்சனலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால நீங்கள் 2 பேரும் பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னனே தவிர, நான் அப்பவும் சொன்னேன் வித் ஆல் ரெஸ்பெக்ட் ஃபார் எல் பிளாக், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்னோட எல் பிளாக்ல நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் there are lot other people, they are all ready to coordinate. அவங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ எல் பிளாக்கோட சீட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கு இதெல்லாம் காரணமாக பத்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அண்ட் அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு மீட்டிங் பத்தாது ஆக்சுவலாக. பிகாஸ் ஐ ஹாவ் so many கன்சர்ன். நான் உங்ககிட்டயே ரைஸ் பண்ணியிருக்கேன், மலர்விழி மேடம் வச்சுட்டே பேசியிருக்கேன், அதே KLMI குரூப்பில் நான் பேசியிருக்கேன். நான் பேசினதோட எல்லா விஷயமும் நான் எங்கேயுமே மீறலை. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒர்க்கிங் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அங்கே கொண்டு வராமல் அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. யூ ஹாவ் நத்திங் டு ஃபீல் அபவுட் இட். ஸோ எனக்கு அதுதான் கன்சர்ன். ஓகே விஜய், நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க இல்லையா? நான் பதில் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான். என்னை பற்றி குறை சொன்னீங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஓகேங்களா? நான் அதை ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் சொல்ல கன்சர்ன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஸோ ஒரு பப்ளிக் ஒர்க்கில் நான் இப்போது இல்லை, ஸோ ரொம்ப நாளாக இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் பேசியாச்சு. உங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒன்று பேசுகிறீங்க, திரும்ப மீட்டிங்கில் இன்னொன்று பேசுகிறீங்க. ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றையும் இது பண்ணும்போது அதை எல்லோரும் இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாரை வேணுமாலும் எல் பிளாக்கில் கொண்டு வாங்க. ரெண்டாவது நான் தான் சொல்கிறேன், ஒரே ப்ராஜெக்டாக தான் இதை பார்க்குறோம். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஐ எம் ரெப்ரசன்டிங் த 13 பிளாக்ஸ் இன் த டெம்பிள் வேவ்ஸ். ஓகேங்களா? இதில் எந்த பிளாக்கையும் நம்ம இதுவாக நினைக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை மாற்றிக்கணும் தான். ஏன்னா இனிஷியல்லேருந்து என்னைய நிறைய பேருக்கு தெரியும், அதாவது டெம்பிள் வேஸில் உள்ளவங்களுக்கு. அப்போலேருந்து நான் அப்படி தான் செயல்பட்டுருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய பேர் வரணும் அப்படிங்கிறதுல எங்கேயுமே நான் யோசிக்கல. ஓகேங்களா? அதனால் ஸோ என்னை பற்றி நான் தண்ணியில் விளக்கம் கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஏன்னா நிறையா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் இப்போ டீம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது தப்பாக தெரியல. ஏன்னா முன்னாடி நீங்கள் இருந்தப்போ நீங்கள்லாம் என்ன ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே ப்ரோட்டோக்காலை தான் இப்போயும் டீம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இது எப்போ போட்ட கண்டிஷன் அப்படிங்கிறது, அதாவது இப்போது புதுசாக எங்களுக்கு நீங்கள் போடுறீங்களா, இல்லை ஃப்ரண்ட்லேயே, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த NCLT பிரச்சனை ஆரம்பித்தப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா? அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தீங்களா? இப்போ அடுத்தது இப்போ புது டீம் எம் பிளாக்லேருந்து
இப்போது கே பிளாக்லேயோ இல்லை வந்து டஃபோவில் வந்தப்போ இது மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம், அதுபடி தான் செயல்படணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணாமல் யாரும் இங்கே விட்டுட்டாங்களா? அது மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயின். அதாவது நீங்கள் சொன்னதை நான் கன்வே பண்ணலை, நான் பேசலை, செய்யலை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், ஓகேங்களா? நீங்க ஐ திங்க் we have a very less time. வெரி ஷார்ப்பா பேசி முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல நான் அதாவது என்னன்னா இதுக்கு மேல எல் பிளாக் வெளியில நின்னு இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எல் பிளாக்னு பேசாதீங்க. அதாவது இந்த கமிட்டியே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் வந்து கொண்டு வரல. ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே சேம் பேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் தான் பண்ணுறோம். நீங்கள் ஏன் வந்து திரும்ப அதை நேரோ டவுன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் விஜய் அதாவது புரியல, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே எல்லாருமே அதே தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்போ முன்னாடி பண்ணும்போது எல் பிளாக்கை நினச்சிட்டா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணீங்க, இல்லை அதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ எல்லாருமே வந்து விஜய் கண்ணன் ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து இங்கே யாருக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி வந்து கொண்டு வரீங்க? அந்த மாதிரி யார் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் மற்ற யாரும் பார்க்கல அது மாதிரி. ஐ திங்க் யாருக்கும் எக்கோ அடிக்குது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அசோசியேஷனும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யறதுக்கான கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, நீங்க வேலை செய்யாததையும் சேர்த்து நாங்க கவர் பண்ணிருப்போமே தவிர நீங்க வரக்கூடாதுன்னு கோர்ட்டும் சொல்லல, பில்டரும் சொல்லல, யாருமே சொல்லல. சரியா? இங்கேயும் இப்பவும் வந்து 3% நாமினேஷன் வந்ததுனாலதான் இப்போ 3 பேர் நாமினேட் பண்ணுமே தவிர அதனாலதான் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். பேசிக்கா எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அதை எப்படி நீங்க வந்து பேப்பர்ல ஒர்க் பண்ண போறீங்கன்றது என்னோட பெரிய கன்சர்ன். அதை நான் தெளிவா அன்னைக்கு மீட்டிங்ல சொல்லிட்டேன். உங்க KLMI அன்னைக்கு டஃபா நான் உள்ள கொண்டு வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க தெளிவா இருக்காங்க. 6 பிளாக்கு அவங்க நாமினேஷன் தெளிவா இருக்காங்க ஆக்சுவலா. அண்ட் இந்த கன்சர்ன்ஸ் வந்து அவங்களோடது கிடையாது. ஆக்சுவலா KLMIல கிளாரிட்டி இல்லை. 4 பேர் இருக்கோம், 4 பேரும் உள்ள போக முடியாது அப்படின்றதுனாலதான் அன்னைக்கு நான் அந்த ப்ரப்போசல் கொடுத்தேன் அண்டர் அ கண்டிஷன். இதுக்கு முன்னாடி கண்டிஷன் போட்டாங்களா? போட தேவையில்லை, யாருக்கும் இல்லை. அன்னைக்கு M பிளாக் வேலை செஞ்சாங்க செய்யலை, K பிளாக் வேலை செஞ்சாங்க செய்யலை, அதெல்லாம் இங்க கன்சர்னே கிடையாது. அதே மாதிரி அன்னைக்கு வேலை செய்யும் போது எந்த பிளாக்கையும் விட்டு வச்சு யாரும் வேலை செய்யலை. நாங்க சொன்னதுதான் கேட்கணும்னு யாரையுமே சொல்லலை. அண்ட் இப்பவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லலை, நான் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. அன்னைக்கு உங்ககிட்ட இருந்த ஆப்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க உள்ள கொண்டு வராதுங்க. இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான் மேட்டர். ஆக்சுவலா அந்த சப்ஜெக்ட் லைன்லயும் நிற்போம். அந்த சப்ஜெக்ட் லைன்ல எனக்கு கான்ஃபிடென்ட் வராததுனால தான் ஐ வாண்டட் டு ஸ்டெப் இன். அதாவது நான் இல்லை, எல் பிளாக் வாண்டட் டு ஸ்டெப் இன் இன்சைட் த ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன். இதுதான் ஆஸ்க். ஓகேவா? இந்த ஆஸ்க்கு தேவையான டிஸ்கஷனை நீங்க பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லை நான் மறுபடியும் யூனிட்டி, டிரான்ஸ்பரன்சி இதுதான் நீங்க பேச போறீங்க அப்படின்னா அந்த பீரியடு நான் ஆல்ரெடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தேன். நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆக்சுவலா. சரி, ஸோ இப்போ எக்ஸாக்ட் பாயிண்ட் இதுதான். எல் பிளாக் நாங்க உள்ள வரணும், ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன் உள்ள வரணும். இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னோட பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ். அதே மாதிரி இப்பவும் நான் சொல்றேன் ஒரு விஷயத்த. இதெல்லாம் நான் பேசுறேன், நான் உள்ள வரணும்னு நினைக்கிறேன், நான் மானிட்டரிங் கமிட்டிக்கு வருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சீப்பான கேமுக்குள்ள கொண்டு போகாதுங்க. ஐ டோல்ட் யூ ஒன்ஸ், எனக்கு அந்த ஐடியா இல்லை. அண்ட் அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலா. ஆனால் அதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண முடியாது யாருக்குமே. ஆனால் இப்போ நான் கேட்கறது அது கிடையாது ஆக்சுவலா. ஒரு அக்ரிமெண்ட் வந்து வேணும்னு சொன்னேன், அந்த அக்ரிமெண்ட் போடலை. அதுக்கு மேலே கன்சர்ன் சொன்னேன், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலை. இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் நீங்கள் வந்து என்டையர் ப்ராஜெக்டோட ரெப்ரசன்டேஷனாக போகலை, நீங்கள் KLMIயோட ரெப்ரசன்டேஷனாக தான் போகிறீங்க.
அதுதான் இன்னைக்கு உள்ள ஸ்டேஜ். ஆக்சுவலா கேஎல் எம்ஐ குரூப் ஆல்ரெடி கலைச்சிட்டோம். அதுல எடுத்த முடிவை மட்டும் நீங்க தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது இப்போ. ஸோ கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எங்களுக்கு வந்து வி வாண்டட் அ ரெப்ரசன்டேஷன் இன் த ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன் டீம். பிரதர், இப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் வரக்கூடாது யாராவது பிளாக் பண்றாங்களா பிரதர்? நான் சொல்லவே இல்லை சிஸ்டர். ஐ எம் நாட் புட்டிங் தட் இயர். ஐ வாண்டட் டு பி ஸ்டெப் இன். முன்னாடி நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா முன்னாடி அந்த கன்சர்ன் இருந்தது. 3 பேர் போகணும், நம்ம அடிச்சுக்க தேவையில்லை, நான் விட்டுட்டேன் ஆக்சுவலா. பட் அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்தேன். பிகாஸ் ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வரணும். என் டீம்ல இருந்து அன்னைக்கு நான் யாருமே வர முடியல. என் டீமுக்கு கரெக்டான டேட்டா நான் கொடுக்க முடியல. தட் இஸ் ரைசிங் அ கன்சர்ன். இந்த கன்சர்ன் ரைஸ் ஆகக்கூடாதுன்றதை நான் முதல் நாள் மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐ டோல்டு them வெரி கிளியர். So, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்கே வரேன் பிரதர். ஸோ யூ செட் IJKLM இல்லையா? ஸோ இவங்க வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி போங்க, மலர்விழி மேமையும் பாலா பிரதரையும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இப்போ ஐவ் லாஸ்ட் தட் ட்ரஸ்ட். அண்டர் வாட் கண்டிஷன் மேடம்? இல்ல எனக்கு அண்டர் வாட் கண்டிஷன் நீங்க தெரிஞ்சீங்கல்ல, நீங்க அங்க இருந்தீங்கல்ல. அண்டர் வாட் கண்டிஷன் நான் ரெப்ரசென்ட் பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதணும். ஈவன் நம்ம வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுப்போன்னு சொன்னோம். ஓகே, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டோமா? நான் ஒன்னே ஒன்று கேட்க வந்தேன். அப்போ ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னு சொன்னீங்களா? எனக்கு மேபி குட்டி டிஸ்கிரிபன்சி. எனக்கு இன்ஃபர்மேஷன் வராமல் இருந்திருக்கலாம். எது வந்து உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுச்சு? பிகாஸ் நீங்க வந்து ஹோல் ஹார்ட்டடாக சொன்னீங்க, நான் இவ்வளோ ஸ்பியர் ஹெட் பண்ணியாச்சு, இனிமேட் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஐசோர் அம்ரித் வந்து நினைக்கிறேன், அவர் வந்து ஹி வாய்ஸ் இது மாதிரி எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். எது வந்து அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாவுக்கும் கொடுத்தேன், 2 வாட்டி கொடுத்தேன். ஓகே, ஸோ போன வாரம் நம்ம சாட்டர்டே, போன வாரம் ஃப்ரைடே மீட் பண்ணோம். நீங்கள் ஜாயின் பண்ணல, ஆனால் பாலா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அப்பவும் நான் இதை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. பாயிண்ட் நம்பர் 1, ஆக்சுவலாக வந்து பில்டர் உள்ளே வராரு அப்படின்ற தகவல், அதாவது உள்ளே வர போகிறாருன்னு தெரியும். அண்ட் அதுக்கான எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை. இசி மெம்பரை மீட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப் எடுக்கல. அண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் பாலா, மலர்விழி மேடம் 2 பேரும் வந்து அஸ்வினி மேடம்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அந்த தகவலை கரெக்டாக சொல்லியிருந்துருக்கணும். அண்ட் இதுதான் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஆக்சுவலாக. அடுத்த நாள் வந்தது, அதுக்கு அடுத்த நாள் வந்தது, எனக்கு டைம் இல்லை, நான் பார்க்கல, எனக்கு தெரியாது, நான் இங்கே இல்லை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதே பாலா, நான் ஒரே நிமிஷம் முடிச்சேன். அடுத்த நாளே வந்து நான் அவருக்கு கூப்பிட்டு சொன்னேன். அப்புறம் அதாவது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாலாட்ட கூப்பிட்டு சொன்னேன், பாலா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் வி ரியலி பிளானிங் டு நான் மீட் ஹிம், நம்ம கமிட்டிகிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்புறம் நான் மலர்விழி மேடம்கிட்ட கேட்டேன். இந்த மலர்விழி மேடம்கிட்டையும் பாலாட்டையும் கேட்டு அவங்க கோஆர்டினேட் பண்ணி அந்த டேட்டா வரதுக்குள்ள அந்த மீட்டிங்க்கு 1/2 hour 1 hour தான் இருந்தது.